அதை பார்த்தீங்கன்னா கழிஞ்சு 1000 இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த வீதியை தாண்டி அப்படியே வெள்ளம் போய்கொண்டு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரதன். இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டிலிப்பாயிலிருந்து மெடதனாமடம் வந்தானே அப்படி போகிற இடையில இந்த பாருங்க, இந்த நான் நிற்கிற இடம் வந்து முதல் வந்திருந்தது வயல்வெளியாக இருந்தது. வயல்வெளியாக இருந்த இடமெல்லாம் இப்போ மழையினுடைய வெள்ளம் வந்திருக்கிறதால எல்லாமே அழிவடைந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வீதி இருக்குது தானே, அந்த போகிற வீதி எல்லாமே இப்போ தண்ணி மேவி பாயுது. ஒரு பாலம் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாலத்தை பார்த்தீங்களா, அந்த பாலம் மூடாக இப்போ தண்ணி மேவி பாயுது. அதால் நாங்கள் போக்குவரத்து செய்யும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு, ஆனால் மழை பெஞ்சு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான வெள்ளம் இதால் போய் கொண்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாருங்க, அந்த பாலத்தினூடாக கிணறக வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் தண்ணி இப்பவும் போய்கொண்டிருக்கு. ஆனால் மழை விட்டு ஒரு 2 மணித்தேரம் ஆயிருக்கு. மழை பெஞ்சு கொண்டிருக்கும் போது சரியான வெள்ளமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரே மழை வெள்ளம் தான். இந்த சர்ச் எந்த சர்ச்? உடுவில் இருக்கிற சர்ச் என்ன பேர் தெரியல. சண்டிலிப்பாயா, வேளாங்கண்ணி மாதா. வயல்வெளியை பார்த்து எல்லாம் சரி. நாளைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இந்த வயல்வெளி தொடர்பாக. ஏன்னா வேலை விட்டு போகும்போது அடிக்கடி இந்த ரோட்டெல்லாம் போகிறது. அப்போ இந்த இடங்களை நான் கொஞ்சம் பச்சை பசையிலேண்டு இருக்குன்னா அப்போ வீடியோ எடுக்கிறது. இப்போ வேறுங்க எல்லாம் வெள்ளம் வந்து வயல்வெளி எல்லாமே சரியாக போயிட்டுது. சுத்தவர 2 பக்கம் வெள்ளம். நெல் சாகுபடி செய்திருந்தேன் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லாம போயிட்டது. வெள்ளம் அப்படி வந்திருந்தா எல்லாம் நாசம்தானே. இந்தியாவில் அந்த வீதியை பாருங்க, இந்தியாவில் கவனமா போ. சரி, அனுப்பாது. இந்தியாவில் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு வயல்வெளியாக இருந்தது. இப்போ எல்லாம் சுத்த நாங்கள் பார்க்குற இடமே எல்லாமே வெள்ளம் தான் நிற்குது.
பார்த்துருப்பீங்களா இந்த ரோட்டு கரையோரமா ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கும். அதான அந்த கிணறு. இந்த கிணத்தினுடைய அதிசயத்தை பாத்தீங்களா? கிணறு நிறைஞ்சிருக்கு, வெள்ள நீர் தான் உள்ளுக்கு வந்திருக்குது. ஆனா அந்த கிணத்து மட்டத்தோடையே நீர் காணப்படுது. இது வந்து இப்ப நாங்கள் வளமையா இந்த வீதியால போய் வர்றதால கிணறு எங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இரவுல போற வாராக்கள் கொஞ்சம் கவனமா போனா நல்லது. இதுக்குள்ள விழுந்தா தப்பவே முடியாது. நீங்கள் பாக்குற அந்த வீதியை மூடி வெள்ளம் போய் கொண்டிருக்குது. அங்கே கொஞ்சம் இளைஞர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சண்டிலிப்பாயில இருந்து அந்த மருதனாமடம் போற ஆக்களுக்கு தெரியும் இந்த பாதை. மலை மேலால பயணிக்கிற ஆக்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இப்ப நிக்கிறோம். இந்த மழை வெள்ளத்தினுடைய தாக்கம் இந்த இடத்த சரியா பாதிச்சிருக்குது. தோட்டங்கள், வயல்வெளிகள் எல்லாமே இப்ப இல்லாம போயிட்டுது. அதுலயும் ஒரு கிணறு இருக்கு. மேலே இதை பார்க்க ஒரு கடல் மேர் தான் கிடக்கு. பாத்தீங்களா, அப்படி வெள்ளம் வந்திருக்குது. இந்த முறை தான் யாழ்ப்பாணத்தை அதிகமா வெள்ளம் இப்படி பாதிச்சிருக்குது. இதுக்கு முதல் இப்படி பாதிச்ச மாதிரி நான் கேள்விப்படையில. ஓகே, செடி ஒன்று வந்துட்டு இருக்குது. சின்ன பிள்ளைல இருந்து அந்த செடி வந்தா கொஞ்சம் விருப்பமா தான் சும்மா பாத்துனாங்க. இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய பிரதேசங்களிலும் நிறைய இடங்கள் மழை வெள்ளங்களாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிற இடங்களை வந்து நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு அந்த உரிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்படுகிறோம். இந்த வயல்வெளி செய்த ஆக்களுக்கு கூட அரசாங்கம் ஏதாவது மானிய உதவிகள் ஏதாவது வழங்க வேணும் என்று சொல்லித்தான் எங்களுடைய விருப்பம்.